بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فمن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين صدق النبي صلى الله عليه وسلم எல்லாமாய் எங்குமாய் ஏகமுமாய் நிறைந்து காட்சி தருகின்ற வல்லோன் அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முதுனிபீன் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் இம்மாதத்தின் நாயகர் நக்காபுல் ஹதீதின் நபவி ஷரீப் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் இவ்விடத்தின் நாயகர் வஜத்தி அபில் அர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் ஸலவாத்து சலாம் கூறியவனாக என்றும் எங்கள் உயிரிலும் மேலான ஷைഖுனா அவர்களை முன்னிறுத்தியவனாக அல்லாஹ்வின் இல்லத்திலே கூடியிருக்கின்ற ஞானவழி தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். நாங்கள் தற்போது இருக்கின்ற மாதம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜை நினைவு கூறக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரை மேற்கொண்டார்கள். அங்கே இறைவனை தரிசித்து இறை காட்சியை பெற்று மாபெரும் பொக்கிஷமான ஐவேளை தொழுகைகளை எங்களுக்கு பரிசாக கொண்டு வந்து தந்தார்கள். இந்த மாதத்திலே தொழுகையின் சில விடயங்களை பற்றி கூறினால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரை மேற்கொண்டு முதலாவது வானத்திற்கு செல்லுகின்றார்கள். முதலாவது வானத்திலே அவர்கள் மலாயிகாமார்களை காணுகின்றார்கள். எவ்வாறு தெரியுமா காணுகின்றார்கள்? லம்மா உரிஜ பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் மிஅராஜ் இல ஸமாஇ ரஆ ஃபிஸ் ஸமாஇல் ஊலா, முதலாவது வானத்திலே அவர்கள் காணுகின்றார்கள் மலாயிகத்தன் யذ்குரூனல்லாஹ முன்து ஹலகஹுமுல்லாஹு தஆலா. முதலாவது வானத்திலே அவர்கள் கண்ட காட்சி மலாயிகாமார்கள் இறைவனை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எது? அவர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இறைவனை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சி முதலாவது வானத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்றது. இரண்டாவது வானத்திற்கு செல்லுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்லுகின்றார்கள். அங்கே ரஆ மலாயிகத்தன் யர்கஊன அல்லாஹ் தஆலா முன்து ஹலகஹும் லா யர்ஃபஊன ரூஸஹும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது வானத்திலே பார்க்கின்றார்கள். அங்கே மலாயிகாமார்கள் ருக்கூ செய்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ருக்கூடைய நிலையிலே காணுகின்றார்கள்.
இதை கண்டு மூணாவது வானத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அழைத்து செல்லுகின்றார். மூன்றாவது வானத்திலே ரஆ மலாயிகத்தன் யஸ்ஜுதூன லில்லாஹி தஆலா, அங்கே மூன்றாவது வானத்திலே மலாயிகாமார்கள் ருகூ செய்த நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுகின்றார்கள். அந்த மலாயிகாமார்கள் தலையை உயர்த்தி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறிவிட்டு இரண்டாவது தரம் சுஜூது செய்கின்றார்கள். இதனால் தான் நாங்கள் தொழுகையிலே ஒரு அல்லாஹு அக்பர் என்று நிலையிலே நின்று ஒரு ருக்கு தான் செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய தொழுகையிலே சுஜூதுகள் 2 சுஜூதுகள் செய்கின்றோம். ஒரு ரக்அத்திலே 2 சுஜூதுகள் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், அங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு சுஜூதிலே இருக்கின்ற மலாயிகாமார்களை பார்த்து சலாம் சொன்னார்கள். அப்போது சுஜூதிலே இருந்தவர்கள் தலையை உயர்த்தி நபியுல்லாஹ்விற்கு பதில் கூறிவிட்டு இரண்டாவது சுஜூதுக்கு சென்றார்கள். இந்த 2 சுஜூதுகளையும் தான் நாங்கள் இன்று நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். தொழுகையிலே சுஜூது செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல 4வது வானத்திற்கு செல்லுகின்றார்கள். வஃபிர் ராபிஅதி ரஆ மலாயிகத்தன் யதஷஹதுன, அங்கே 4வது வானத்திலே மலாயிகாமார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த வானம் 5வது வானத்திற்கு செல்லுகின்றார்கள். அங்கே மலாயிகாமார்கள் முஸப்பிஹீன தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 5வது வானத்திலே தஸ்பீஹ் செய்த நிலையிலே மலாயிகாமார்களை காணுகின்றார்கள். 6வது வானத்திற்கு ஜிப்ரீல் அழைத்து செல்லுகின்றார்கள். ரஆ மலாயிகத்தன் முகப்பிரீன வ முஹல்லிலீன், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொன்னவர்களாகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாகவும் மலாயிகாமார்களை 6வது வானத்திலே காணுகின்றார்கள். 7வது வானத்திற்கு ஜிப்ரீல் அழைத்து செல்லுகின்றார். ரஆ மலாயிகத்தன் முஸல்லிமீன, அங்கே மலாயிகாமார்கள் சலாம் சொன்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 7 வானத்திலும் நடந்த காட்சிகள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற காட்சிகள் அவர்களுடைய மனதிலே பெரும் ஆவலை ஏற்படுத்தியது. இபாதத்திலே நபிமார்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நிலையிலே மலாயிகாமார்களை காணுகின்ற போது இந்த அமல்களை அனைத்தையும் நாங்கள் செய்தால் என்ன என்ற ஒரு ஆவல், ஆசை ஏற்பட்டது. இதை இறைவன் அறிந்து கொண்டான். தன்னுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காதலர் மனதிலே ஆசை கொள்கின்றார் என்பதை அறிந்த அந்த காதலன் அல்லாஹ் அவர்களை சந்திக்கின்ற போது அவர்களுடைய மனதில் இருக்கின்ற ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? உடனே அவன் சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு 50 நேர தொழுகைகளை கடமையாக தருகின்றேன். அதன் பின்னால் அங்கே நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அதை விவரித்துக் கொண்டு சென்றால் நேரம் போதாமல் போய்விடும், சில விடயங்களை பார்க்க முடியாது. இப்போது 5 நேர தொழுகையாக மாற்றப்பட்டு அதை எங்களுக்கு பெற்றுத் தருகின்றார்கள். இந்த 5 நேர தொழுகை இருக்கின்றதே சகோதரர்களே, இதை நாங்கள் சாதாரணமாக நினைக்க கூடாது. மலாயிகாமார்கள் செய்யக்கூடிய ஒரு இபாதத்து. ஒவ்வொரு வானத்திலும் மலாயிகாமார்கள் இந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை ஒன்றிணைத்து நாங்கள் 5 வேளை தொழுகைகளிலும் தொழுது கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய ஆசை அல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை. அவர்களுக்கு ஏற்பட்ட பேராவலின் காரணமாக இதை இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி தந்திருக்கின்றார். நாங்கள் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது பாசம் மேலிட்டவர்கள் என்று சொன்னால், இந்த 5 வேளை தொழுகைகளை பேணி தொழுவது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதும் கிடையாது, அவர்களுக்காக விழா எடுப்பதும் கிடையாது. ஆனால்
தொழுகையிலே விரைந்து சென்று தொழுகின்றார்கள். தொழுகையை மிகவும் பேணக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த கூட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அது நிச்சயமாக நாங்கள் தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைத்த நாங்கள் தான் மிகவும் பேணி தொழ வேண்டும். அந்த தொழுகையை நாங்கள் மிகவும் பேணுதலாக தொழ வேண்டும். என்ன காரணம்? அது ஒரு காதலன் காதலிக்கு கொடுத்த பரிசு. அந்த பரிசு எங்களிடத்திலே இருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி தொழுதிருக்கின்றார்கள். அந்த பரிசை, அந்த பரிசு பொருளை, அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்திருக்கின்றார்கள். எந்த அளவு தெரியுமா? சாதாரணமாக நாங்கள் 5 வேளை தொழுகைகளை பொடுபோக்காக விடக்கூடிய எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சிந்தனைக்காகவும் அவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் சில குறிப்புகளை நான் இங்கே எடுத்து வந்திருக்கின்றேன். மிக அவதானமாக கேட்க வேண்டும். 5 நேர தொழுகைகளை எந்த அளவிற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி இருக்கின்றார்கள், என்ன காரணம், ஏன் பேணினார்கள் என்ற விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நெத்தி காய்ச்சி போகும் மட்டுக்கும் தொழுவது அல்ல தொழுகை. அதிலே இஷ்கு ஏற்பட வேண்டும். அதன் விவரங்களை பின்னால் சொல்லுகின்றேன். இங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடத்திலே இருந்த கிடைத்த பரிசு, அதை அவர்கள் எந்த அளவிற்கு பேணினார்கள் தெரியுமா? எந்த அளவிற்கு மேன்மையாக கருதினார்கள் என்று தெரியுமா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. அவர்களுடைய சக்ராத்துடைய வேதனை, இறுதி காலகட்டம், இவ்வுலகை விட்டும் அவர்கள் பிரிவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கின்றது. நான் சொல்லுகின்ற இந்த காலகட்டம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம். எங்கே இருந்து நான் ஆரம்பம் செய்கின்றேன் தெரியுமா? வியாழக்கிழமையிலே இருந்து ஆரம்பம் செய்கின்றேன். அவர்களுடைய உயிர் பிரிந்த நாள் திங்கட்கிழமை. லுஹருக்கு சற்று நேரத்திற்கு முன்னால் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அந்த நேரத்திற்கு இடைப்பட்ட சம்பவங்களை நான் உங்களுக்கு குறித்து காட்டுகின்றேன். கண்ணீர் சிந்த வேண்டும். நாங்கள் மிகவும் துப்பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். என்ன காரணம்? தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றோம். ஜமாஅத்துடன் தொழுவதை துச்சமாக மதிக்கின்றோம் அல்லவா? இந்த நாட்களை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி காலகட்டம் வியாழக்கிழமை அன்று. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஷாவுடைய நேரத்திலே அன்னை ஆயிஷாவை பார்த்து கேட்கின்றார்கள், ஆயிஷாவே, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா? மக்கள் தொழுவதற்காக பள்ளிக்கு வந்து விட்டார்களா? தொழுகின்றார்களா என்று மிகவும் ஆர்வமாக கேட்கின்றார்கள். நாயகமே, தொழுகையுடைய நேரமும் வந்துவிட்டது. மக்கள் தங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வருமட்டுக்கும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் தாருங்கள். நான் குளித்து விட்டு செல்ல போகின்றேன். எனக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் தாருங்கள். தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது. சக்ராத்துடைய வேதனையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய உடம்பு சில நேரங்கள் ஒரு உந்துதலான நிலையிலே இருக்கும், உசாரான நிலையிலே இருக்கும். சில நேரங்கள் கட்டி போட்டது போன்று காணப்படும். இப்படியான நிலைமைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டது. அங்கே தண்ணீர் கொண்டு வருவதற்கிடையிலே அவர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுகின்றது, மயக்கம் போன்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. திரும்பவும் கண்ணை விழித்து கேட்கின்றார்கள், மக்கள் தொழுகைக்காக வந்து விட்டார்களா? தொழுகை நடைபெறுகின்றதா? ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், இல்லை நாயகமே, தொழுகை நடைபெறவில்லை. மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே தண்ணீரை தாருங்கள், நான் குளித்து விட்டு செல்ல போகின்றேன் என்று கேட்கின்றார்கள். குளித்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. முரு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த காலகட்டம் சிந்தனை செய்து பாருங்கள். நபியுல்லாஹிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை
எந்த அளவு பேணி இருக்கின்றார்கள். சக்ராத்துடைய வேதனை, உடம்பு முடியாத கட்டத்திலும் கூட அந்த தொழுகையிலே இருக்கின்ற ஆர்வம், இஷ்கு, அதிலே அனுபவிக்கின்ற ரௌக்கு, இன்பத்தின் காரணமாக தொழுகையை தொழுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தாருங்கள், நான் குளித்து விட்டு செல்ல போகின்றேன், தூய்மையாக செல்ல போகின்றேன். தண்ணீர் கொண்டு வருகின்றது, மயக்கம் ஏற்படுகின்றது. இரண்டாவது தடவையும் கேட்கின்றார்கள், தண்ணீரை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தொழுகைக்கு வந்து விட்டார்களா? ஆம், வந்து விட்டார்கள். உங்களைத்தான் காத்துக் கொண்டு நிற்கின்றார்கள். குளிக்கின்றார்கள், ஆனால் தொழுகைக்கு செல்வதற்கு முடியாத நிலை. உடனே அபூபக்கர் நாயகத்தை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்று வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமை இஷாவுடைய நேரத்தில் இருந்து திங்கட்கிழமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் லுஹருடைய நேரத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் பிரிகின்றது. இந்த நேரம் வரை அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் தான் தொழுகை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 17 வக்துகள் அந்த நேரத்திலே வந்தது. அந்த 17 வக்துகளிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய வேதனையாக இருக்கின்றது என்று படுத்து உறங்கவில்லை. வீட்டிலே அவர்கள் எழுந்து வந்தார்கள். ஒவ்வொரு நேர தொழுகையையும் தொழுவதற்காக ஆர்வம் எடுத்தார்கள். அவர்களுடைய உடம்புக்கு முடியாத நிலைகள் ஏற்பட்டது. ஒரு நாள் லுஹருடைய நேரம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய இல்லத்திலே இருந்து நபித்தோழர்களை கைத்தாங்கலாக பிடித்தவர்களாக 2 நபித்தோழர்களுடைய புஜங்களின் மீது தங்களுடைய கைகளை ஊண்டியவர்களாக, நடக்க முடியாத நிலை. முஃபஸ்ஸிர் ஹதீதுக்களை வல்லுனர்கள், முஹத்திதீன்கள் இதை விவரித்து காட்டும் போது, அவர்களை தூக்கி வருகின்ற போது அவர்களுடைய கால்கள் நடக்க முடியாமல் கோடெழுத்து கொண்டு வந்ததா? எப்படியான நிலை சகோதரர்களே! இந்த நேரத்தில் தொழுதார்கள், தொழுவதற்காக வந்தார்கள், ஜமாஅத்தை கடைபிடிப்பதற்காக ஓடோடி வந்தார்கள் என்றால் சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? நாங்கள் துச்சமாக மதிக்கின்றோம் அல்லவா? எத்தனையோ மனிதர்கள் வீதியிலே நின்று ஜமாஅத்துடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்களே. நபியுல்லாஹுவை விட பெரிய சஹாபாக்களா நாங்கள்? பெரிய நண்பர்களா நாங்கள்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றிலிருந்தாவது ஜமாஅத்தை பேணித் தொழ வேண்டும். எப்படியான கட்டம்! கால் நடக்க முடியாது. சஹாபாக்களுடைய தோல் புஜங்களை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு வருகின்ற ஒரு நிலை. அந்த நேரத்திலும் வருகின்றார்கள். லுஹர் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவது அபூபக்கர் சித்திக் நாயகத்திற்கு அறிகுறிகள் விளங்குகின்றது. உடனே அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தட்டும் என்று இமாமுடைய இடத்திலே இருந்து சற்று நகருகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்கின்றார்கள், நகராதீர்கள், நகராதீர்கள், அவ்வாறே நில்லுங்கள். உடனே தூக்கி வந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் சித்திக்குடைய இடது பக்கத்திலே என்னை இருப்பாட்டுங்கள், நிற்க முடியாது, என்னை உட்கார வையுங்கள். அங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர வைக்கப்படுகின்றார்கள். இப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்கின்றார்கள். பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் இருக்கின்றார்கள். பின்னால் மக்கள் அணி அணியாக நிற்கின்றார்கள். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள். ஆனால் அவர்களால் சத்தமிட முடியாது. மெதுவாக அல்லாஹு அக்பர், மெதுவாக சமி அல்லாஹு லிமன் ஹமீதா போன்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் மக்களுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு சத்தமிட்டு சொல்லுகின்றார்கள். எப்படியான ஒரு நிலை சகோதரர்களே! புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் இது. நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு தடவை திங்கட்கிழமை அவர்களுடைய உயிர் பிரிகின்ற அந்த நாள், மேன்மையான முபாரக்கான அந்த உயிர் பிரிகின்ற அந்த நாள், அவர்கள் வீட்டிலே படுத்துறங்கவில்லை சகோதரர்களே. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமை
அதிகாலை சுபஹுடைய நேரம், சுபஹை தொழுதுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். ஒரு சுவர்தான், பள்ளிக்கும் அவர்களுடைய வீட்டுக்கும் ஒரு சுவர்தான். திரையை நீக்கிவிட்டு பார்த்தால் பள்ளியினுள்ளே நடப்பது தெரியும். சில நேரங்களில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுடைய நிலையில் பள்ளிவாசலினுள்ளே இருக்கின்ற போது வீட்டினுள்ளே இருக்கின்ற ஆயிஷாவிற்கு தலையை நீட்டுவார்களாம். ஆயிஷா நாயகி அவர்கள் தலையை சீவி விடுவார்களாம். அந்த அளவிற்கு அண்மித்த இடம். இப்போது இருக்கின்ற அவர்களுடைய ஜியாரம் ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டிலே தான் இருக்கின்றது. அவ்வாறு அண்மித்த இடத்திலே இருந்து கொண்டு அவர்களால் எழுந்து வர முடியவில்லை என்றால் அந்த நிலையை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சக்ராத்துடைய நிலை. மக்கள் தொழுகின்றார்களா? மக்கள் வந்து சேர்ந்து விட்டார்களா? தொழுகை நடக்கின்றதா என்று ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே இருந்து கொண்டு திரையை உயர்த்தி பார்க்கின்றார்கள். மக்கள் வந்திருக்கின்றார்களா என்று எட்டி பார்க்கின்றார்கள். அங்கே மக்கள் நின்று தொழுது கொண்டிருப்பதை கண்டதும் ஆனந்தம் மிகைக்கின்றது. என்னுடைய மக்கள், என்னுடைய உம்மத்துக்கள் தொழுகையை கடைபிடிக்கின்றார்கள் என்ற சந்தோஷம் மேலிடுகின்றது. சிரிக்கின்றார்கள். இப்போது இவர்கள் திரையை உயர்த்தியதும் அபூபக்கர் சித்திக் நாயகத்திற்கு அறிகுறி விளங்குகின்றது. ஓ, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகின்றார்கள். இப்போதும் சற்று நகர்வதற்கு முற்படுகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை அறிந்த மக்களும் ஒரு சிறிய அசைவு ஏற்படுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூரணப்படுத்துங்கள், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூரணப்படுத்துங்கள் என்று கூறிவிட்டு திரையை மீண்டும் இழுத்து மூடிக்கொள்ளுகின்றார்கள். இந்த ஹதீதும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்று சுபஹுடைய நேரம் வரைதான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் அவர்களிடத்திலே இருந்தது. அன்று லுஹர் தொழுகைக்கு சற்று முன்னதாக அவர்களுடைய உயிர் பிரிகின்றது. இந்த இடைப்பட்ட நேரங்களில் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் ஒருவரை தொழுவிக்க சொல்லிவிட்டோம், எங்களுக்கு தொழுகைக்கு போக வேண்டிய கடமை இல்லை என்று சக்ராத்துடைய வேதனையாக இருக்கின்றோம் என்று வீட்டிலே அவர்கள் இருந்து விடவில்லை. ஜமாஅத்துடைய தொழுகையை மிக மேலானதாக, மிக உன்னதமானதாக கருதினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று மனிதர்களிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மேன்மையான ஒருவர் இருந்தால் அவர் ஜமாஅத்தை புறக்கணிக்கலாம், அவர் ஜமாஅத்திற்கு வர தேவையில்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய கால் தூசிக்கு சமமாகுவோமா? அவர்களுடைய அந்த கால் தூசிக்கு சமமாகாத நாங்கள் எவ்வாறு ஜமாஅத்தை புறக்கணிக்க முடியும்? சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் மேலிட்டவர்கள் என்று மாரடிக்கக்கூடிய நாங்கள் இன்றிலிருந்து ஜமாஅத்துடைய தொழுகையை நாங்கள் பேண வேண்டும், ஜமாஅத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு சக்ராத்துடைய வேதனையில் கூட தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் என்ன இருக்கின்றது அந்த தொழுகையிலே? அந்த தொழுகையிலே என்ன இன்பம் இருக்கின்றது? ஏதாவது எங்களுக்கு தெரிகின்றதா? எங்களுக்கு எவ்வாறு தொழுகை இருக்கின்றது? ஏதோ ஒரு கடமையாக தெரிகின்றது, சில நேரங்களில் சுமையாக கூட தெரிகின்றது. என்ன இது? தொழ முடியவில்லை, தொழுகையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியவில்லை, ஆர்வம் காட்ட முடியவில்லை என்று சிலர் பொடுபோக்காக கூட விட்டு விடுகின்றார்கள். ஏன்? எங்களுக்கு சுமையாக தெரிவதற்கு காரணம் என்ன? மனம் ஒன்றித்த நிலையிலே, இறை காட்சியிலே திளைத்தவர்களாக நாங்கள் தொழவில்லை, இறை காட்சியை பெற்றவர்களாக நாங்கள் தொழவில்லை. கஸ்ஸாலி இமாம் அவர்கள் அவர்களுடைய பள்ளி வாயிலிலே தொழுகை நடத்துவார்களாம். அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய சகோதரர் அவர்கள் அந்த தொழுகைக்கு வருவது கிடையாது, அந்த தொழுகைக்கு வந்து கலந்து கொள்வது கிடையாது. அப்போது கஸ்ஸாலி இமாம் அவர்கள் தாயிடத்திலே சொல்லுகின்றார்கள்,
ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் நான் ஜமாஅத்து நடத்துகின்ற போது எனக்கு பின்னால் நின்று தொழுகின்றார்கள், ஆனால் என்னுடைய தம்பி மட்டும் வந்து தொழுவதில்லை. உடனே அவர்கள் கேட்கின்றார்கள், தாய் ஏன் நீங்கள் செல்வது கிடையாது, நீங்கள் செல்லாமல் விட்டால் அது குற்றம் இல்லையா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இரத்தத்தை சுமந்து கொண்டு தொழுகை நடத்தக்கூடிய ஒருவருக்கு பின்னால் நான் எவ்வாறு நின்று தொழுவேன்? அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான். இரத்தத்தை சுமந்து கொண்டு தொழுகை நடத்தக்கூடியவருக்கு பின்னால் நான் எவ்வாறு நின்று தொழுவேன் என்று கேட்டார்கள். காரணம் என்ன? அந்த காலகட்டத்திலே கஸாலி இமாம் அவர்கள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதத்தீட்டு பற்றிய சில சட்டங்களை தொகுத்துக் கொண்டிருந்தார்கள், சில சட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்களுடைய சிந்தனை அப்படி இருந்ததன் காரணமாக அவர்களுடைய தம்பி அல்லவா சாதாரணமானவர்களாக இருப்பார்களா? அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். மனம் ஒன்றித்த நிலையிலே இறைவனுடன் முனாஜாத்து செய்கின்றோம் என்ற நிலையிலே இறைவனை கண்டு தொழுவது போல நாங்கள் தொழ வேண்டும். ஒரு தடவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஅபுது ரப்பக கஅன்னக தரா, நீங்கள் இறைவனை வணங்கும் போது அவனை கண்டு வணங்குவதை போல வணங்குங்கள். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அவனை காணாது போனாலும் ஃபஇன்னஹு யராக, அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு பயபக்தியோடு வணங்குங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்று மக்கள் வணக்கத்திலே எந்த அளவு இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? உடம்புகள் தான் இங்கே இருக்கின்றது. எண்ணங்கள் மக்கள் வங்கியிலும் இன்னும் எத்தனையோ பேங்குகளிலும் அலைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் அவர்களுடைய தேவைகளை நினைத்துக் கொண்டிருக்கின்றது. உடம்புகள் மட்டும் இங்கே இருந்து வேலை இல்லை. உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனமும் ஒன்றித்து இறைவனை வணங்க வேண்டும். இறை காட்சி அப்போதுதான் அங்கே கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை வணக்கத்திற்காக ஒரு மலையுச்சிக்கு செல்லுகின்றார்கள். மலையுச்சியிலே சென்றால் அங்கே ஒரு மனிதன் இறைவனை மிகவும் பேணி அச்சத்தோடு வணங்கிக் கொண்டிருக்கின்றான். அழுது சலித்து எதையோ கேட்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனம் இறங்கிவிட்டது. இவ்வளவு கதறி கேட்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய தேவை இன்னும் நிறைவேறவில்லையா? உடனே அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களை எல்லாம் விட மிக கருணை மிக்கவனே, என்ன இவனுடைய நிலை? என்னுடைய மனமே இறங்கிவிட்டதே, நீ கருணையாளன் அல்லவா, இரக்கம் காட்டக்கூடியவன் அல்லவா, உன்னுடைய மனம் இறங்கவில்லையா என்று கேட்கின்றார்கள். இறைவன் அவர்களை பார்த்து சொன்னான், மூசாவே, அந்த மனிதனுடைய ஆட்ட அசைவுகளை உடம்புகளை பார்த்து நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். அவனுடைய எண்ணம் எங்கே தெரியுமா இருக்கின்றது? மலை அடிவாரத்திலே அவன் கட்டிவிட்டு வந்தானே வாகனம், அவன் வந்த அந்த வாகனத்தின் மீதுதான் அவனுடைய கவனம் இருக்கின்றது. என்னிடத்திலே இறங்குவது போன்று இறங்குகின்றான். அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த வாகனத்தை நோக்கியதாக இருக்கின்றது. தேவை நிறைவேறுமா? நிச்சயமாக நிறைவேறாது. அழுது புரண்டாலும் சரி, கத்தி கதறினாலும் சரி, இவருடைய தேவை எடுபடாது. என்ன செய்ய வேண்டும்? மனம் ஒருமித்த நிலையிலே இறைவனை வணங்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை கண்டு முனாஜாத்து செய்ய வேண்டும். இன்ன அஹதகும் இதா காம ஃபீ ஸலாத்திஹி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகைக்காக ஒரு மனிதன் வந்து நின்றால் அவனுடைய தொழுகை இறைவனுடன் முனாஜாத்து செய்வதாக இருக்க வேண்டும். இறை முனாஜாத்து கிடைக்க வேண்டும். இறைவனிடம் இவன் பேச வேண்டும். இன்ன ரப்பஹு பைனஹு வ பைன கிப்லா. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரப்பு அல்லாஹ் இவருக்கும் கிப்லாவுக்கும் இடையிலே இருக்கின்றான் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் காத்தான்குடியிலே நின்று வணங்குகின்றோம். கிப்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருக்கின்றதல்லவா? இதற்கிடையிலே இறைவன் இருந்தால் கண்டுகொள்வது கஷ்டம். காபத்துல்லாவுக்கு முன்னால் என்று ஒருவன் தொழுகின்றான். காபத்துல்லாவை பார்த்து ஒருவன் தொழுகின்றான். இவன் இறைவனை காண வேண்டுமே.
இவன் இறைவனை பார்க்க வேண்டுமே, இறைவனுடைய முனாஜாத்து கிடைக்க வேண்டுமே. கிடைக்கின்றதா? யாராவது சொல்லி இருக்கின்றார்களா? எனக்கு இறைவனுடைய காட்சி கிடைத்தது என்று யாராவது சொல்லி இருக்கின்றார்களா? நான் அறிந்தவரை எவரும் கூறவில்லை. அப்படி கூறியதாக சரித்திரத்தில் பார்க்கவும் இல்லை. எங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை? பொய்யை சொன்னார்களா? பிழையாக சொல்லிவிட்டார்களா? சிந்தனை செய்து பாருங்கள். கண்ணிலே குறையுள்ள ஒருவன் சூரியனை பார்த்துவிட்டு சூரியனுக்கு ஒளி இல்லை என்றானா? ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்றால் உணவு ருசிக்காது. இவருடைய உடம்பிலே குறையை வைத்துக் கொண்டு உணவிலே ருசி இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்று அவ்வாறுதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மை. வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்கள் சாதாரணமாக பேச மாட்டார்கள். பேசினால் அது வஹி, இறை கட்டளை. இறைவனை நாங்கள் காணவில்லை, எங்களுக்கு முனாஜாத்து கிடைக்கவில்லை, எங்களுடைய கவனங்கள் சிதறி கிடக்கின்றது, சிந்தனைகள் வேறுபட்டு கிடக்கின்றது, உடம்பு மட்டும்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி முனாஜாத்து கிடைக்கும்? இறைவனுடைய காட்சி இல்லை எங்களுக்கு. அதனால் தொழுகை பாரமாக தெரிகின்றது. தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றான். மனம் ஒருமித்த நிலையிலே இறைவனை கண்டு வணங்குங்கள், இறைவனை அஞ்சி வணங்குங்கள். இறைவன் எங்களை பார்க்கின்றான், நான் அவனுடன் முனாஜாத்து செய்கின்றேன் என்று வணங்குங்கள். அங்கே இறைவனுடைய காட்சி நிச்சயமாக கிடைக்கும். காலப்போக்கிலே கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் வணங்கிவிட்டு காட்சி கிடைக்கவும் இல்லை, கிபிலாவுக்கும் இடையிலே எங்களுக்கும் இடையிலே இறைவன் இல்லை என்று கூறிவிடாதீர்கள். சிந்தனையுடன் நோக்க வேண்டும். நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? தொழுகையிலே நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? தக்பீர் ஹட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றார். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று கூறுகின்றார். தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போனால் மனைவியிடம் உணவை கேட்கின்றார், தாயிடம் உணவை கேட்கின்றார். பிள்ளை அடிபட்டு விழுந்து விட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து சென்று வைத்தியரை அணுகுகின்றார், உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றார். இங்கே சொல்லுகின்றார், பிழையான ஒரு கருத்தை சொல்லுகின்றார், பொய்யான ஒரு கருத்தை சொல்லுகின்றார். உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகின்றோம் என்று சொல்லுகின்றார். நாங்க உதவி தேடுறதை எடுத்துக்குவோம், வணங்குறதை எடுத்துக்க மாட்டோம். ஏன்? நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு மனிதனை கை கூப்பி வணங்கினால் தான் வணக்கம், சுஜூது செய்தால் தான் வணக்கம் என்று சொல்லுகின்றோம், நினைக்கின்றோம். ஆனால் சூபியாக்களுடைய அடிப்படையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அளவிலே தேவையாகுவதும் வணக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே நாங்கள் யாரிடம் எந்த உதவியை கேட்டாலும் யதார்த்தம் என்ன தெரியுமா? இறைவனுக்கு வேறான ஒன்று இல்லை. இதுதான் தொழுகையின் யதார்த்தம். இந்த தொழுகையின் யதார்த்தம் இல்லாமல் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று இவர் தொழுது தொழுது வணங்கினால், இந்த உண்மையை உணராவிட்டால் தொழுகையிலே பிரயோசனம் கிடையாது, எடுத்தறியப்பட்ட தொழுகையாக ஆகிவிடும். அடுத்ததாக என்ன சொல்லுகின்றார்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, முஸ்தகீமுடைய இஸ்திகாமத்துடைய பாதையை காட்டுவாயாக. இஸ்திகாமத்துடைய பாதை எது தெரியுமா சகோதரர்களே? நீங்கள் முன்னால் சொன்னீர்களே, உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகின்றோம் என்று சொன்னீர்களே, இந்த உண்மை இறைவன் அல்லாத ஒன்றும் இல்லை, அவனேதான் இருக்கின்றான் என்று நோக்குவதுதான் இஸ்திகாமத்துடைய பாதை. இது அல்லாத ஒரு பாதை கிடையாது. இதை பொய் என்று விட்டு இஸ்திகாமத்துடைய பாதையை காட்டி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதினால் என்ன பிரயோசனம் இருக்கின்றது? பிரயோசனம் ஏற்படுமா? வஹதத்துல் வஜூதை பொய் என்று கூறிவிட்டு இஸ்திகாமத்துடைய பாதையை காட்டி என்றால் எவ்வாறு அசாத்தியமான ஒரு விடயமாகிவிட்டதே. வஹதத்துல் வஜூத் தான் உண்மையான கொள்கை. இது அல்லாத ஒரு கொள்கையை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு நீதான் உதவி செய்பவன், நீ உன்னையே தான் நாங்கள் வணங்குகின்றோம் என்றால் இஸ்திகாமத்துடைய பாதை கிடைக்காது.
இன்னும் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. அல்லாஹ் யாருக்கு நிஅமத்து செய்தான் தெரியுமா? அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களான நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், நபிமார்கள், 4 கூட்டத்தினர். இவர்களுடைய பாதை எது தெரியுமா? இறைவன் அல்லாத ஒன்றுமே இல்லை. தொழுகையிலே ஒன்றித்து தொழுதார்கள். இறைவன் அல்லாத எதையுமே அவர்கள் பார்க்கவில்லை. எதனிடம் எதை கேட்கின்ற போதும் அது இறைவனாகத்தான் அவர்கள் நோக்கினார்கள். இதுதான் இஸ்திகாமத்துடைய பாதை. இன்னும் தொடர்ந்து சொல்லுகின்றார், நாங்கள் குர்ஆனை சிந்தனையுடன் நோக்க வேண்டும். கைரில் மக்தூபி அலைஹிம், உனது கோபத்துக்குள்ளானவர்களின் பாதையை எங்களுக்கு காட்டிவிடாதே. இறைவனுடைய கோபம் யாருக்கு தெரியுமா இருக்கின்றது? இறைவனை அர்ஷிலே வைத்துவிட்டு சிருஷ்டியை இங்கே நோக்கிக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கு இறைவனுடைய கோபம் இருக்கின்றது. இறைவனுடைய கோபம் இவர்களுக்குத்தான் இருக்கின்றது. அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். சிலரிடத்திலே கேட்டால் சொல்வார்கள், எங்களுக்கு அதை பற்றிய சிந்தனை கிடையாது, பொடுபோக்காக சொல்வார்கள். நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகின்றீர்கள்? இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்றோம், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்வார்கள். வஹதத்துல் வஜூத் பற்றி கேட்டால் எங்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு இறைவனுடைய கோபம் இருக்கின்றது. நீ இறைவனை வேறாகவும் சிருஷ்டியை வேறாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றாயே, இது மிக மூடத்தனமான ஒரு கொள்கை. இவர்களுக்கு இறைவனுடைய கோபம் இருக்கின்றது. இந்த பாதையை நீ எங்களுக்கு காட்டிவிடாதே. இறைவனிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். இன்னும் ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள், வலவால்லீன், வழி தவறியவர்கள். வஹதத்துல் வஜூத் என்றால் என்ன? வஹதத்துல் வஜூத் என்று ஒன்று கிடையாது, பொய்யான கொள்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் வலவால்லீன், அவர்களும் வழிகட்டி மக்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்கள். நாங்கள் ஒவ்வொரு 5 நேர தொழுகைகளிலும் ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் ஓதக்கூடிய இந்த திருமறை வசனத்தை நன்கு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வஹதத்துல் வஜூத் இருக்கின்றது, அதிலே எங்களுக்கு ஆராய்ச்சி இல்லை. இறைவனுடைய கோபம் மட்டும்தான் இருக்கும். எப்போது அறிய ஆரம்பிக்கின்றாரோ அன்று அந்த கோபம் மாறி ரஹமத்து ஏற்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் வஹதத்துல் வஜூத் என்று ஒன்றே கிடையாது, பிழையான கொள்கை, பிழையான தத்துவம் என்று ஒருவர் சொன்னால் அவர் வலல்லாலீன், வழி தவறிய கூட்டத்திலே இருக்கின்றார். சிந்தனையோடு நோக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலே எதையும் இல்லை என்று சொல்லிவிட்டு மக்களை வழி தவறிலே தவறான வழியிலே ஆழ்த்திவிட்டு மக்களையும் வழிகெடுத்து தானும் வழிகட்டு போகின்ற இந்த வால்லீன்கள் உடைய பாதையை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று கேட்கின்றோம். சகோதரர்களே, இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை கொண்டு இறைவனை நாங்கள் முன்னோக்கியவர்களாக இறைவனிடத்திலே எதை கேட்டாலும் நிச்சயமாக அது கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷையபத்னி ஹூத், சூரத்துல் ஹூத் இருக்கின்றதே அது என்னை நரைக்க செய்து விட்டது என்றார்கள். என்ன காரணம்? அதிலே இறைவன் சொல்லுகின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, இஸ்திகாமத் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, அந்த இஸ்திகாமத்திலே நீங்கள் நிலைத்து இருங்கள், நிலைத்து நில்லுங்கள் என்று கூறுகின்றான். இந்த இஸ்திகாமத்துடைய பாதையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா கூறிக்கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்துக்கு உள்ளானவர்களினதும் வழி தவறியவர்களினதும் பாதையை நாங்கள் தேர்ந்து எடுத்துவிடக் கூடாது. இந்த தொழுகையை இவ்வாறான அடிப்படையிலே தொழுது வருகின்ற ஒருவனால் தான் இறைவனுடைய முனாஜாத்தை பெற முடியும், இறைவனுடைய சந்திப்பை பெற முடியும். இல்லை என்றால் இவனுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இதிலே இருக்கின்றது. என்ன தெரியுமா? தரஜத்து மூசா கலீமுல்லா, மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
இறைவனுடன் உரையாடினார்கள் அல்லவா, அந்த தரஜா இந்த தொழுகையிலே இருக்கின்றது. யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீனுடைய வயிற்றினுள்ளே இருந்து கொண்டு இறைவனை கண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று இறை புகழ் பாடினார்களே, இந்த தரஜாவும் தொழுகையிலே தான் இருக்கின்றது. இந்த தரஜாக்களை பெற்றுக் கொள்ளுகின்ற போதுதான் தொழுகை எங்களுக்கு மிக இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் அது ஒரு சுமையானதாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடன் உரையாடினார்கள். சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இறைவனை இந்த உலகத்திலே காண முடியாது. யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இறைவனை கண்டார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று இறைவனை புகழ் பாடினார்கள். மீனுடைய வயிற்றினுள்ளே இருந்தார்கள். இந்த புகழ் பாடுதல் இறைவனை கண்டு அவனிலே அழிந்து அவர்கள் பாடிய இந்த பேச்சுக்களும் புகழ்களும் தொழுகையிலே ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும். சூபியாக்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் என்று சொல்வார்கள். தொழுகையிலே நாங்கள் மிஅராஜுடைய படித்தரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். யாராவது பெற்றுக்கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் பெறவில்லை என்றால் தொழுகையிலே குறையில்லை, எங்களிலே குறை இருந்து கொண்டிருக்கின்றது. மனம் ஒருமித்த நிலை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். மனம் ஒன்றித்த நிலை இருக்க வேண்டும். இறைவனை கண்டு வணங்க வேண்டும். அல்லது எங்களுடைய காலங்கள் வீணாக போய்விடாமல் அந்த காட்சி எங்களுக்கு இல்லை என்றால் இறைவன் எங்களை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடாவது நாங்கள் வணங்க வேண்டும். தொழுகையிலே பயபக்தி ஏற்பட வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகை மிகவும் ருசியுள்ள தொழுகையாக, அதிலே இன்பத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தொழுகையாக இருக்குமே அன்றி இறைவன் வேறு, சிருஷ்டி வேறு, இறைவன் அர்ஷிலே இருக்கின்றான், நாங்கள் இந்த துனியாவிலே இருக்கின்றோம் என்ற பிழையான கொள்கையிலே, வலல்லாலீன் என்ற கொள்கையிலே இருந்தோமேயானால் எங்களால் தொழுகையிலே இன்பத்தை சுவைக்க முடியாது. சகோதரர்களே, தொழுகையை பேணி தொழ வேண்டும். அதிலே இறைவனை காண வேண்டும். இறைவனுடைய காட்சிதான் மிக பிரதானமானதாக தொழுகையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சக்ராத்துடைய வேதனையையும் மிஞ்சி ஒரு இன்பம் இருக்கின்றது என்று தொழுகையை நாடி ஓடி வந்தார்கள். இறைவனுடைய இஷ்கு, காதல், அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு சக்ராத்துடைய வேதனையை மறக்கச் செய்தது. இந்த இன்பம் எங்களுக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய சக்ராத்துடைய வேதனையிலும் தொழுதவர்களாக, தொழுத நிலையிலே எங்களுடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு இல்லை என்றால் நாங்களும் மிருகங்கள் இறந்து போவதைப் போல, கால்நடைகள் செத்து போவதைப் போல நாங்களும் இறந்து போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டுவிடும். எனவே நாங்கள் எங்களுடைய ஜமாஅத்தை பேண வேண்டும். ஜமாஅத்து தொழுகைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசம், நேசம் எங்களுடைய உள்ளத்திலே வேறு ஒன்று இருக்கின்றதோ அதுபோல அவர்கள் பின்பற்றி தொழுத அந்த ஜமாஅத் தொழுகையையும் நாங்கள் பேண வேண்டும் என்று கேட்டு என்னுடைய குதுபா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. இறை காட்சியை கண்டு தொழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எங்களிலே தொழுகையை விட்ட மக்களுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய, எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய, எங்களுடைய ஷேகுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுக்கும் அவர்களுக்கும் உன்னிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.